வணக்கம் நண்பர்களே. பணத்தை சம்பாதிக்காதீங்க, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. இதுதான் ராபர்ட் கியோசாகியுடைய ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துடைய மாபெரும் மந்திரம். நம்ம எல்லாரும் நாளுக்கு நாள் கடுமையாக உழைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா பணம் நம்ம வாழ்க்கையில் உழைக்க வச்சுட்டே இருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பணத்தை எப்படி நமக்காக வேலை செய்ய வைக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட மர்மத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம், ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தில் சொல்லப்பட்ட மொத்த சீக்ரெட்டையும் மிக எளிமையாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செக்ஷன் 1, புவர் டேட் விசஸ் ரிச் டேடை பற்றி பார்க்கலாம். அதாவது புவர் டேடோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல சம்பளம், பத்திரமான ரிட்டைர்மெண்ட். அதாவது இது நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் மணி மைண்ட் செட்னு சொல்லலாம். நல்ல கல்வி படித்தோம்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும், அதனால நல்ல சம்பளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பாதுகாப்பான முறையில் கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க. அப்புறம் வயசானதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிஎஃப், பென்ஷன் இது இருந்தால் போதும், இதுவே ஒரு போதுமான வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது தான் புவர் டேட். ஆனால் இது மட்டும் பத்தாது. ரிச் டேட் என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். ரிச் டேட் என்ன பண்ணுவார்னா, ஃபினான்சியல் இன்டெலிஜென்ட், அசட் பில்டிங், பேசிவ் இன்கம். அதாவது அவர் ஒரு முதலாளி தனத்தையும் வர்த்தகம், மாபெரும் பங்கு, பிஸ்னஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்குவார். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட்டை பற்றி, அதாவது பணத்தை பற்றி புத்திசாலித்தனமாக கற்றுக்கொள்கிற திறன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, டேக்ஸு, பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே அவர் தெரிஞ்சுக்குவார். அசட் பில்டிங் பண்ணுவார், அதாவது சொத்துக்கள் நிறையா சேர்ப்பார். ஓகேங்களா. அவர் தேவைக்கு போக பணம் நம்மகிட்ட இருந்து வர காரணமாக இருக்கக்கூடிய பொருட்களை உருவாக்குவார். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு வீடை கட்டி அது வாடகைக்கு விட்டோம்னா மாதம் மாதம் நம்மளுக்கு ஒரு ரெண்ட் வரும். அது என்னென்னா அசட் பில்டிங்லேருந்து வரக்கூடிய நம்மளுக்கு ஒரு பேசிவ் இன்கம். மாதம் மாதம் பணம் நம்மளை தேடி வந்துடும். ஓகேவா. ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோமா பணம் நம்மளை தேடி வரும். ஸோ இது யார் செய்வார்? ரிச் டேட் பண்ணுவார். இதுவே புவர் டேட் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு வரக்கூடிய மாத சம்பளத்தில் இஎம்ஐயில் ஒரு வீடை போட்டு வாங்குவார். அப்போ மாதம் மாதம் இவர் அந்த வீட்டுக்காக இஎம்ஐ கட்டணும். அது புவர் டேட் பண்ணுறது. ரிச் டேட் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு இன்கம் வர மாதிரி செட் பண்ணுவார். அந்த மாதிரி இப்போ கார் வாங்குறாருன்னா கார் வாங்கி அதை வாடகைக்கு விட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்னவா ரிச் டேடுக்கு ஒரு அசட் பில்டிங், அதாவது ஒரு காரணம், ஒரு பொருளை வச்சு அவருக்கு பணம் வர்றது. ஓகேவா. அது பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நேரடியாக போய் அவர் உழைக்காம தானாக அவரை தேடி பணத்தை வர்ற மாதிரி உருவாக்குறது தான் பேசிவ் இன்கம். இது யார் பண்ணுவாங்கன்னா, ரிச் டேட் மட்டும்தான் பண்ணுவாங்க. இதே புவர் டேட் என்ன பண்ணுவார்னா, அவருடைய சம்பளத்தை செலவு போக சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு சும்மா அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து வச்சிட்டு இருப்பார். அக்கௌண்ட்டில் போட்டு சேர்த்து வைக்கிறது எத்தனை வருஷம் ஆனாலும் அதே தான் இருக்கும், மிஞ்சி போனால் வட்டி மட்டும்தான் வரும். இது புவர் டேடோட மைண்டு. ரிச் டேட் என்ன பண்ணுவார்னா, 10 ரூபா அவர்கிட்ட அந்த பணம் இருந்துச்சுன்னா அந்த 10 ரூபாயை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அந்த 10 ரூபா 10 கோடியாக மாறி வரும். இதுதான் ரிச் டேடோட பிஸ்னஸ் மைண்ட் செட். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிச் டேடோட மைண்ட் எப்படி இருக்கும்னா, பணம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த பணத்தை வேலைக்கு அனுப்புங்க, அந்த பணம் திருப்பி உங்களுக்கு பலவிதமான பணத்தை சம்பாரித்து திருப்பி கொண்டாடும். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. மணிக்காக நீங்கள் வேலை செய்யாதீங்க, மணியை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. அதுதான் இங்கிலீஷில் ஒரு லைன் சொல்கிறாங்க, டோன்ட் ஒர்க் ஃபார் மணி, லெட்ஸ் மணி ஒர்க் ஃபார் யூ. இது அழகான வார்த்தைங்க. இதை நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? புவர் டேட் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, இல்லை ரிச் டேட் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். செக்ஷன் 2ல் ரூல் நம்பர் 1, காசை பார்த்து பயப்படாத. பல பேருக்கு மணி என்றாலே ஒரு பயம் இருக்கும், ரிஸ்க் எடுக்காத, சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் உண்மையில் சக்ஸஸ் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அருண் மாதம் 20,000 சம்பள வேலைக்கு போயிட்டுருக்கான். சேஃபாக அவனுடைய அமௌண்ட்டை எஃப்டியில் போட்டு வச்சுருக்கான். 10 வருஷம் கழித்து அவனுக்கு வட்டி தொகை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ரவி அதே 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கான். அவனோட பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்மால் பிஸ்னஸில் ட்ரை பண்ணுறான். 5 வருஷத்தில் அவனுக்கு டபுள் இன்கம் கிடைக்கிது. இதைத்தான் ரிச் டேட் சொல்கிறாரு. பணம் உங்கள் கையில் இருக்கும்போது அதை பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்க, பணத்தை தைரியமாக ஜேர்னிக்கு அனுப்புங்க, அது டபுளாக உங்களுக்கு வசூல் பண்ணி திருப்பி கிடைக்கும். பணத்தை சேமிக்காதீங்க, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு ரிச் டேட் சொல்கிறாரு. செக்ஷன் 3 ரூல் நம்பர் 2 என்னென்னா, அசட் அண்ட் லியபிலிட்டி. இதுக்கு வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அசட்னா
பணம் நமக்காக வேலை செய்யும், லியபிலிட்டினா நீங்கள் பணத்துக்காக வேலை செய்யணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும், புரிஞ்சுக்கிறணும். அசட்னா பணம் நம்மளை தேடி வரும், லியபிலிட்டினா நம்ம பணம் அடுத்தவங்களுக்கு போகும். அதாவது அசட்டில் வந்து நீங்கள் ரெண்டல் ஹவுஸு, ஸ்டாக்கு, ஃபண்டு இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, இதெல்லாம் அசட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு தானாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ரெண்டல் ஹவுஸ்னால் மாதம் மாதம் வாடகை வரும். ஸ்டாக்கு இல்லை ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா அது மாதம் மாதம் வரும். ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் மாதம் மாதம் உங்களுக்கு பணம் உங்களை தேடி வரும். இது அசட்டு. இதுவே லியபிலிட்டியாக இருந்தால் நீங்கள் இஎம்ஐயில் ஒரு வீடு வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். கார் வந்து லோனில் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய காசை மாதம் மாதம் அந்த கார் லோனுக்கு கட்டணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் மாதம் மாதம் நீங்கள் கட்டணும். இது எல்லாமே லியபிலிட்டி. அசட் விசஸ் லியபிலிட்டி, இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறணும். இதை சிம்பிளாக நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். பணத்தை பல மடங்கு பெருக்கி நம்மக்கிட்ட கொடுத்தா அதுதாங்க அசட். நம்ம பணத்தை ஒன்றும் இல்லாமல் சுரண்டி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தா அதுதான் லியபிலிட்டி. இதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறலாம். இனிமே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீங்கள் பார்த்து தீர்மானிங்க, இது அசட்டா இல்லை லியபிலிட்டியா அப்படின்னு. இந்த வீடியோவை பார்த்த உடனே ஒரு பேப்பரை எடுத்துக்கிட்டு அசட் விசஸ் லியபிலிட்டி லிஸ்ட் பண்ணுங்க. இதுதான் ரிச்சான உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். செக்ஷன் 4 ரூல் நம்பர் 3, ஃபினான்சியல் எஜுகேஷன் தான் ரியல் கல்வி. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் கற்று தருவாங்க. ஆனால் மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டேக்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ நம்ம ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு ஃபினான்சியல் எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அதை கற்றுக்கிறணும். அதாவது ரிச் டேட் புவர் டேடோட மெசேஜை நம்ம எடுத்துக்கிறணும். இஃப் யூ வாண்ட் டு பி ரிச் யூ நீட் ஃபினான்சியல் எஜுகேஷன், நாட் மோர் மணி. இந்த லைனை நீங்கள் எடுத்துக்கிறலாம். சம் டாபிக்ஸ் டு லேர்ன் கண்டினியூஸ்லி. நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட், டேக்ஸ் பிளானிங், பிஸ்னஸ் ஸ்கில், இந்த ரிலேட்டடான டாப்பிக்கை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் படிச்சுக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறணும். செக்ஷன் 5 மணி சைக்கிள், அதாவது இன்கம், எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, அசட் பில்டிங் பண்ணுறது. புவர் டேடோட மணி சைக்கிள் எப்படி இருக்கும்னா, வருமானம் வரும், அதை செலவு பண்ணுவார், திருப்பி அந்த பணம் வந்து அப்படியே காலியாகி போயிடும். இதுதான் புவர் டேடோட சைக்கிள். ரிச் டேடோட சைக்கிள் என்னென்னா, வருமானம் வரும், அசட்டு மூலியமாக அவருக்கு வருமானம் வருது, அப்புறம் சைடில் இன்னொன்று பேசிவ் இன்கம், அதில் இருந்து அவருக்கு ஒரு வருமானம் வருது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இது ரிச் டேடோட மணி சைக்கிள். ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டோரி முன்னாடி சொன்னோம்ல, அருண் ரவி. இப்போ அருண் வந்து என்னென்னா புவர் டேடாக இருக்கிறாரு. அவருக்கு சேலரி கிரெடிட் ஆகுது, இஎம்ஐ கட்டுறாரு, திருப்பி கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறாரு, நோ சேவிங்ஸு. ரவி வந்து ரிச் டேடை ஃபாலோ பண்ணுறாரு. அவருக்கு சேல்ரி கிரெடிட் ஆகுது, சைடில் வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டாரு, பேசிவ் இன்கம் வருது அவருக்கு, அவர் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாரு. 2 இயர்ஸில் வந்து அவர் மறுபடியும் ஒரு இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணுறாரு. அவருடைய மெயின் ஜாப்பை குவைட் பண்ணுறாரு, ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் உழைக்கிறது தான் எல்லாம்னு இருக்காதீங்க. உங்கள் பணம் உழைக்கணும். நீங்கள் உழைக்கக்கூடாது, உங்கள் பணத்தை உழைக்க வைக்கணும். இதுதான் உங்களுடைய ஸ்மார்ட். இந்த புக்கு ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு சொல்லுது, காசை சம்பாதிக்காதீங்க, காசு ஃப்ளோவை வந்து சம்பாதிங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.